வேலூர் மாவட்டம் கீழ் அரசம்பட்டு பகுதியில் வெஞ்சல் புயல் எதிரொலியாக பெய்த தொடர் மழை காரணமாக 50க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட நெல் பயிர்கள் முழுமையாக நீரில் அழுகும் நிலை ஏற்பட்டிருக்கிறதால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கின்றனர். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளி வழங்க நாம் கேட்கலாம். முரளி, தற்போதைய நிலை என்னவாக இருக்குங்க? வேலூர் மாவட்டம் கீழ் அரசம்பட்டு பகுதியில் வெஞ்சல் புயல் எதிரொலியாக பெய்த தொடர் மழை காரணமாக 50க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட நெல் பயிர்கள் முழுமையாக நீரில் முழுகி அழுகும் நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கின்றனர். நெற்பயிர்கள் நீரில் முழுகியிருக்கும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெற்பயிர்கள், மஞ்சள், வாழை என அனைத்தும் முழுகியிருக்கக்கூடிய காட்சிகள் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றன. வேலூர் மாவட்டம் கீழ் அரசம்பட்டு பகுதியில் வெஞ்சல் புயல் காரணமாக நடவு செய்யப்பட்ட பயிர்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றன. விவசாயிகள் இதனால் வேதனை அடைந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெள்ள நீரில் பயிர்கள் வீணாகி போகும் நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் தரப்பில் வேதனை தெரிவிக்கப்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அது குறித்தான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேலூர் மாவட்டம் கீழ் அரசம்பட்டு பகுதியில் வெஞ்சல் புயல் எதிரொலியாக பெய்த தொடர் கனமழை காரணமாக 50க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட பயிர்கள் முழுமையாக நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க நாம் கேட்கலாம். முரளி, மேலும் விவரம். இந்த வேலூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக அந்த தொடர்ந்து பெஞ்சல் புயல் காரணமாக தொடர் மழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக கீழ் அரசம்பட்டு, இந்த நாக நதி, அமிர்தி, இந்த சிங்கேரி கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் மழையின் தாக்கம் என்பது அதிகமானதன் காரணமாக இந்த ஐப்பசியில் நடப்பட்ட அந்த ஐப்பசி பட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த நெற்பயிர்கள், மஞ்சள் பயிர்கள், வாழை உள்ளிட்ட பயிர்கள் முழுமையாக நீரில் மூழ்கி சேதமாகி இருக்கிறது. இதன் காரணமாக இந்த மழையின் காரணமாக வாழை பயிர்கள், அந்த பூ பயிர்களும் கூட அந்த சேதமாகி இருக்கிறது. அந்த பகுதியில் கீழ் அரசம்பட்டு பகுதியில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஏக்கரில் அந்த பயிரிடப்பட்டு இருக்கிற நெற்பயிர்கள், அந்த நாற்றங்கள் நடவு என்று சொல்லக்கூடிய பயிர்கள் எல்லாம் நீரில் மூழ்கி நாசமாகி இருக்கிறது. இதனால் உரிய இழப்பீடு அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் மிகுந்த வேதனையோடு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஷாம், விவரங்களுக்கு நன்றி முரளி.